Hello friends, welcome to Ramesh Vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மூவி வீலாக் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சண்டே பொன்னியின் செல்வன் படத்துக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் 8 மணிக்கு தான் வந்து ஷோ வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து காலையில் பார்த்திங்கன்னா அதாவது லஞ்சுக்கு வந்து சிக்கன் கறி பண்ணியிருந்தேன். ஸோ 8 மணி ஷோனால நான் சாப்பிட்டுட்டுலாம் போகலை. ஆனால் வந்து பாப்பாவுக்கு ஊட்டி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் ஒரு சின்ன தோசையாக ஊற்றிட்டு அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஏன்னா தேட்டர் வந்து எங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஸோ நான் ஃபீட் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். பொய்யா பேசுது இந்த பிள்ளைக்கு ஒரு சீட் எடுத்து போனேன். இவனுக்கு ஒரு எடிட் பண்ணி தான் போவேன். ஹலோ மக்களே, வெல்கம் டு மை வீலாக். இதுதான் எங்கள் ஃப்ரெண்டு சௌயா. நான் படத்துக்கு போகிறேன். இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க. வாங்க நம்ம படம் பார்க்கலாம். என்ன படத்துக்கு போறோம்? அது சொல்லுங்க. பொன்னியின் செல்வன் 2 பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆமாம், படம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றோம். ஓகே. மோசமான இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. 2 தடவை டேக் போச்சு. இன்னும் அந்த வந்து கேமரா முன்னாடி பேசுகிறதுக்கு அது வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகணும் போல். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த தேட்டர், இந்த தேட்டர்ஸ். இது வந்து சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் இருக்கும். அதுவும் நிறைய தமிழ் படமும் போடுவாங்க, தெலுங்கு படம், எல்லா படமும் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் அங்கே தான் வந்திருக்கோம். பாப்கார்னும் கோக்கும் வாங்கிக்கிட்டோம். ஸோ இங்கே இன்னொரு ஃபெசிலிட்டியும் இருக்குது. வீல் சேர் பர்சன் இல்லைனா வீல் சேரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனியாக லிஃப்ட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். ஸோ அது சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து பாப்கார்ன்லாம் வாங்கியாச்சு. ஸோ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொன்று திங்க் பண்ணலாம், என்னென்ன குழந்தைங்கள விட்டுட்டு வந்து படத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனை NC-16 போட்டிருக்காங்க. NC-16னா ஒரு 16 வயசு மேலே இருக்கிற சில்ட்ரனை தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைகளை விட்டுட்டு வர வேண்டியதாக ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு படத்துக்கு போயிருந்தேன். டிக்கெட்டு தான் பார்க்கணும். படம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்தது. ஆனால் PS1 அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோ சாங்ஸோ எதுவுமே இல்லை. ஒரு அகநக சாங் கூட ஃபுல்லாக இல்லை, சும்மா ஒரு 2 லைன் மட்டும் தான் இருந்தது. படம் வந்து அதே போல் கிளைமேக்ஸ்லேயும் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ ஓகே, ஓரளவு வந்து பார்க்குற மாதிரியான படம் தான். ஆனால் PS1 அளவுக்கு வந்து கிடையாது. இது பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நார்மலாக அவளுக்கு வந்து ஸ்கூல் அனுப்பிட்டேன். இதுக்கு வந்து லஞ்சுக்கு தான் காலையிலே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸில் வச்சு பிரியாணி, பேபி பொட்டேட்டோ வறுவல் தான் செய்ய போகிறேன். சோயா சங்க்ஸை நான் ஏற்கனவே வந்து சுடுதண்ணில் போட்டு வச்சிட்டேன். நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு அதில் தயிர், கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டேன். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, நான் 2 கப் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள். நம்ம வந்து சோயாலே பார்த்திங்கன்னா சில்லி பவுடர்லாம் சேர்த்துருக்கேன், அதனால் காரம் வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி மட்டும்தான் இருந்தது, அதனால் புதினா தழை இல்லை. ஸோ அதனால் கொத்தமல்லி மட்டுமே போட்டு பிரியாணியை வந்து தாளித்து விட்டேன். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற சோயாவை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம்.
சோயா சேர்த்தப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்க்கலாம், இல்லைனா வந்து 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து ஒரு 2 விசில் மட்டும் வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான சோயா பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஸ்பைஸ் லெவல் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆனியன் சாண்ட்விச் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து தேவையான அளவுக்கு வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து 4 சாண்ட்விச்னால் நீங்கள் வந்து 4லேருந்து 5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 தான் சாண்ட்விச் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். பேனில் நல்லா ஹீட்டான பிறகு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து எல்லாம் மெல்ட் ஆன பிறகு இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயத்துக்கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டால் ஒரு சின்ன சைஸ் தக்காளியே போதும். ஸோ தக்காளி வந்து இதில் நிறைய சேர்க்க தேவையில்லை. தக்காளி சேர்த்த பிறகு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வதங்கின பிறகு கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து அந்த வெங்காயம் நல்லா வந்து கேரமலைஸ்ட் ஆகிட்டு நல்லா வதங்கணும். இந்த தக்காளி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சுனால ஸோ நல்லா சீக்கிரமாக வந்து சாண்ட்விச் செஞ்சிட்ருக்கேன். எங்கள் கிட்டே டோஸ்டர் இருந்தால் நீங்கள் அதில் செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஆனியன் சாண்ட்விச்சுக்கு ப்ரெட்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் இந்த சாண்ட்விச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப குயிக்காக வந்து தவாலே வந்து செஞ்சுட்டேன். ஏன்னா வந்து டோஸ்டர் எடுத்து செய்யலாம் நேரம் இல்லை. ஸோ இதை செஞ்சு நான் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு. இது வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கேன் இதோட டீட்டெயில் ரெசிபி. ஸோ நீங்கள் வேணும்னா என்னோடய சேனலோட ஷார்ட்ஸை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த பொட்டேட்டோ வறுவலுக்கான ரெசிபி இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். நான் மீதுக்கு பார்த்திங்கன்னா எக் சாண்ட்விச்சாக போட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆனியன் சாண்ட்விச். ஸோ நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டாக்டர் என்னோடய சின்ன பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் போய் விட்டுட்டு கடைக்கு தான் வந்திருக்கேன், இந்தியன் ஸ்டோருக்கு. இங்கே கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது, காய்கறிலாம் இல்லை. ஸோ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து வாங்குறதுக்காக தான் நான் கடைக்கு வந்திருக்கேன். இந்த ஸ்ரீமுருகன் ட்ரேடர்ஸ் வந்து உங்களுக்கு சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் இருக்கும். இதுவும் இருக்கும் பார்த்திங்கன்னா அம்பிகா ஸ்டோர்ஸ் அதுவும் இருக்கும். அப்புறம் வேலன் இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து இந்தியன் ஷாப்ஸ் வந்து இருக்கும். ஸோ கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து ஷாப்பிங்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ நான் ட்ரெயினுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதிலே பார்த்தீங்கன்னா 2 பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஒன்று பிளாட்ஃபார்ம் 1, பிளாட்ஃபார்ம் 2 இருக்கும். இப்போ நான் திரும்ப பார்த்தீங்கன்னா என்னோட பிளேஸ் வந்து ஃபோன்வேல். ஸோ அந்த ட்ராக்கில் இருக்கிற ட்ரெயின் எடுக்கணும். இன்னொரு ட்ரெயின் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய பிளேஸ்க்கு போகலாம். ஆனால் வந்து ரொம்ப சுற்றி போகும் உங்களுக்கு. ஸோ எது ஈஸியோ எந்த பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கும் ஈஸியோ அதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஹோல் மேப் அந்த எம்ஆர்டி எல்ஆர்டி மேப்பும் எல்லா இடங்கள்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே வேணுனாலும் ஈஸியாக வந்து போய்க்கலாம். என்னோடய ட்ரெயின் வந்து வந்துருச்சு. ஆனால் வந்து சிங்கப்பூரில் ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய பயங்கரமான வெயில் அடிக்குது. ஸோ பொவேண்டா குடிக்கணும் போல் இருந்தது. ஸோ அதனால் இந்தியன் ஸ்டோரில், ஏன்னா இந்த பொவேண்டா வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்டோர்ஸில் தான் கிடைக்கும், மற்ற நார்மல் ஸ்டோர்ஸில் வந்து கிடைக்காது. ஸோ அதை வாங்கிட்டேன். ஸோ இப்போ நான் வீட்டுக்கு தான் போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோஸ்.